எப்படி இருக்கீங்க? அவர் மேச நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு 8:6, Matthew chapter 8:6. ஆண்டவர் என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட நிஜமா. ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறவன், ஒரு செஞ்சுரியன், அவன் கீழே 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா தன்னோட வேலைக்காரனுக்காக வரமாட்டான். உங்களுக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா, ஒரு வேலைக்காரனுக்கு பிரச்சனைனா நீங்களா நிப்பீங்க? இன்னொரு வேலைக்காரனை அனுப்பி எப்ப அவனை கூட்டிட்டு போ, ரொம்ப முடியாம இருக்கான், அவனை அழைத்து கொண்டு போ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இயேசு தன் வேலைக்காரனுக்காக தன் ஸ்தானத்தை விட்டு, தன்னுடைய தலைமைத்துவத்தை விட்டு, தன்னுடைய 100க்கு அதிபதிங்கிற பொசிஷனை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு இறங்கி இயேசு இடத்துல நிற்கிறான். என் வேலைக்காரனுக்காக. எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்றாங்க. ஐ எம் a centurion, but even though I am a centurion, people are working under me, but I am thinking each and every individual is very precious. ஒவ்வொரு வேலைக்காரனும் நான் விசேஷித்தவனா நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களை எப்படி நம்ம எண்ணுகிறோம்? கேவலமாய் ஏளனமா எண்ணுகிறோமா? அப்படி எண்ணவே கூடாது. தனக்கு கீழே இருக்கிற ஆட்களை நேசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. சரி பாருங்க, தன் வேலைக்காரனுக்காக இயேசு இடத்துல சொல்லுகிறான், வேண்டிக் கொண்டான் வேலைக்காரனுக்காக. ஒரு தாழ்மையுள்ள செஞ்சூரியன். இந்த தாழ்மைத்தான் அவனை செஞ்சூரியனாய் மாற்றுகிறது. உங்கள் தலைவனாய் மாற்றுகிறது ஒரு தாழ்மை. தாழ்மை பல காரியங்களை செய்யும். தாழ்மை மேன்மைக்குள் நடத்தும். தாழ்மை உயர்வுக்குள் நடத்தும். தாழ்மை மகிமைக்குள் நடத்தும். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தன்னை தாழ்த்துகிற எவனை கர்த்தர் உயர்த்துவார். மேன்மைக்கு முன்னாடி உண்மைதானே? இன்றைக்கு அதை தாழ்மை பிடித்துக் கொள்ளுங்கள். யாருக்காக நிற்கிறாய்? என் வேலைக்காரனுக்காக நிற்கிறேன். உனக்கு மனைவி உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு. உன் வீட்டுக்காக நிக்கல, வேலையில் இருக்கிற வேலைக்காரனுக்காக நிற்கிறாய். ஒரு வார்த்தை சொல்லும். ஒருவன் வா என்றால் வருவான், ஒருவன் போ என்றால் போவான். ஐ மீன் அத்தாரிட்டேரியன், நான் அதிகாரம் படைத்தவன். ஆனாலும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல. ஜஸ்ட் சே ஒன் வேர்ட். இந்த தாழ்மையும் இந்த விசுவாசமும் இந்த வைராக்கியமும் அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். இன்றைக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். எனக்கு இந்த தாழ்மை தாரும் என்று கேட்போமா? ஆண்டவர் எனக்கு இந்த தாழ்மை தாரும் என்று கேட்போமா? பாருங்களேன், ஈகோயிஸ்டிக் கிடையாது, பிரஸ்டீஜ் கிடையாது. எனக்கு எவ்வளவு வேலைக்காரன் இருக்கான்னு தெரியுமா? ஒரு வேலைக்காரன் திமிர்வாதமா இருந்தா எனக்கு என்ன, அவன் போட்டு வேற வேலைக்காரன் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிலாம் அவன் சொல்லலையே. தன் வேலைக்காரனுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறான். இன்னைக்கு இந்த அன்பின் அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்புவாராக. இந்த அன்பு, இந்த அபிஷேகம் இருக்குமானால் நிச்சயமா ஐம் டெல்லிங் யூ, கர்த்தர் நம்மை ஒரு நல்ல தலைவனாய் உருவாக்குவார். டேக் திஸ் prophetic word. பிறந்த நாள் திருமண காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு. We heal in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.